ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வேல் பூஜை 22வது நாள் வேல் பூஜை பண்ணேன். வேல்மாறல் பாராயணம் பண்ணேன். ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இந்த வீடியோ நான் பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். பூஜை பண்ணும்போது இந்த டைம் என்னால் எடுக்க முடியலை. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேல் பூஜை செய்யும் முறை எப்படின்னா, உங்ககிட்ட வேல் என்ன வேல் இருக்கோ, எந்த உலோகத்தால் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. வேல் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பேப்பரில் அந்த வேல் வரைஞ்சாவது நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் அந்த வேல் வச்சிருக்கிறோம் பித்தளையிலையோ வெள்ளியிலையோ செம்பு இந்த மாதிரி எந்த உலோகத்தில் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அதுக்கு முறைப்படி ஒரு சின்ன அபிஷேகம் கண்டிப்பாக செய்யுங்க. அதில் என்ன அபிஷேகம்னா, பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம், அப்புறம் பஞ்சாமிர்தம், இந்த அபிஷேகம் முக்கியமாக பண்ணுங்க. அதாவது தேன் இதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகர் பூஜை அப்போது நீங்கள் 48 நாள் நாம் இந்த பூஜை செய்யணும். இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது, இந்த வேல் பூஜை 48 நாள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். மாதவிடாய் காலத்துல அந்த நாளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 12ஆம் தேதி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து 5 நாள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செய்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜையும் போது அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. இந்த 48 நாள் நீங்க முருகரை மட்டுமே நினைச்சு தியானிச்சு ஆத்மார்த்தமா நீங்க முருகரவே நினைச்சு நீங்க இந்த விரதத்தை நீங்க மேற்கொண்டு இந்த பூஜையை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வேல் பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்கு கூட சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சாப்பிடாம இருந்து நீங்க ஒரே ஆத்மார்த்தமா முருகரவே தியானிச்சுட்டு இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணிட்டு இந்த பூஜை செய்துட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு முருகர் உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே போல பக்கத்துல கோவில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா இப்போ பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ இப்படி முருகரோட 6 படை வீடு இருக்குது இல்லையா, அங்க போறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த வாரம் போறோம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருந்து அந்த அடுத்த வாரம் நம்ம எப்ப போறோமோ அப்ப வரைக்கும் நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க. ஏன்னா முருகப்பெருமான் கிட்ட போகும்போது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது. அதை எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அந்த அசைவம் எடுக்காம நீங்க போய் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த முருகப்பெருமானுக்கு இந்த பூஜை வேல் பூஜை பண்ணும்போது எந்த பூக்கள் எந்த மலர்களால பண்றது சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வரளி முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மலர் பாத்தீங்கன்னா இந்த செவ்வரளி. அப்புறம் பன்னீர் ரோஸ் கிடைச்சா பன்னீர் ரோஸ், அதுவும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது. நீங்க இது மாதிரி பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வேல் பூஜைக்கு நீங்க அந்த வேல்மாறல் படிக்கும் போது பாராயணம் பண்ணும் போதும் சரி, அதே போல இந்த வேலுக்கு போற்றி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த போற்றி படிக்கும் போதும் சரி நீங்க அந்த பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த போற்றியும் தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னாச்சும் சொல்லி நீங்க ஆத்மார்த்தமா உங்க பிரார்த்தனைய வச்சுட்டு நீங்க வேல் பூஜைய பண்ணிக்கலாம். அந்த பூக்களால அர்ச்சனை பண்ணிக்கலாம். காலையில பண்றது ரொம்ப விசேஷம். அதனால நீங்க
அந்த பூஜையை பண்ணிக்கலாம். இதுதான் உகந்த மலர். அதே மாதிரி 48 நாட்கள் நீங்க வேல் பூஜை பாராயணம் செய்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்ச பிரார்த்தனைய முருகர் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆத்மார்த்தமா ஒரே நம்பிக்கையோடையும் பயபக்தியோடையும் இந்த பூஜையை செய்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த முருகர் பூஜையை செஞ்சு எனக்கு நீங்க பலன் அடைஞ்சிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.